ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் தி கிரேட் எஸ்கேப். இது ஒரு தரமான பிரிசன் எஸ்கேப் மூவி. இரண்டாம் உலக சமயத்தில் நிறைய பேர் போர்க்கள கைதிகள் இருந்திருப்பாங்களே, அவங்க எல்லாரும் சேர்த்து ஒரு சிறையில் இருக்கிறாங்க. பட் உங்கள் வேலை என்னென்னா ஒவ்வொரு ஜெயிலும் தப்பிக்கிறது. ஒவ்வொருத்தனும் பார்த்து 5 வாட்டி 6 வாட்டி தப்பிச்சிருப்பான். இப்படிப்பட்ட எல்லாரும் சேர்த்து ஒரே ஜெயில் அடைச்சிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் திரும்பவும் அந்த ஜெயிலோடு தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க. மொத்தம் இருக்கிறது 250 பேர். இந்த 250 பேரும் அந்த ஜெயிலோடு தப்பிச்சாங்களா இல்லையா, இதுக்கு இவங்க பண்ண பிளான்லாம் என்ன, இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் தி கிரேட் எஸ்கேப். சீரியஸ்லி செம தாரமான ஒரு மூவி. நம்ம தி சஷாங்கோட சொன்ன மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்போம். பட் அது ஃபிக்ஷன் கதை தான். பட் இது ரியல் லைஃப்பில் உண்மையாக நடந்தது. இதெல்லாம் பார்க்குறப்ப ரியல் லைஃப்பில் எப்பரா பண்ணியிருப்பாங்க ஷாக் தான் வைக்குது. அந்தளவுக்கு ஒரு தரமான படம் தான் தி கிரேட் எஸ்கேப். அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆகி 60 வருஷம் ஆயிடுச்சு. பட் இப்போ பார்த்தாலும் இங்கேயும் போர் அடிக்குது. அந்த அளவுக்கு ஒரு செம்ம சூப்பரான ஒரு படம் தான் இந்த கிரேட் எஸ்கேப். சரி, இப்போ வாங்க தி கிரேட் எஸ்கேப்புங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் 1943. படத்தோட ஸ்டார்டிங்கே சின்னதாக ஒரு காடு போகிறாங்க. இந்த படத்துக்கு கேரக்டர்ஸ், டைமு, பிளேஸ் இதெல்லாம் கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கலாம். பட் அந்த படத்தில் அவங்க எஸ்கேப் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் ரியல் லைஃப்பில் அப்படி நடந்தது. நாங்கள் எது மிகப்படுத்தி காமிக்கலன்னு தெளிவாக காமிச்சிடறாங்க. கட் பண்ண படம் ஆரம்பிக்குது. படத்தோட ஸ்டார்டிங்கே ஜெர்மனில் இருக்க ஒரு கேம்ப் வைப்பாங்க. இது பார்த்து ஒரு மிகப்பெரிய ஜெயிலு. இந்த சமயத்தில் இரண்டாம் உலக போர் நடந்திருக்கும். உலகத்துக்கு நாடுகள் ரெண்டாக புரிஞ்சிருக்கும். அச்ச நாடுகள், நேச நாடுகள். ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் இதில் ஒரு நாடாகவும், அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து இதில் ஒரு நாடாக புரிஞ்சிருந்தாங்க. இந்த போரில் நிறைய பேர் கைப்பற்றி சில பேர் கைது பண்ணியிருப்பாங்களே, அந்த மாதிரி போர்க்கள கைதிகள் அடைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஜெயில் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக எஸ்கேப் ஆகிறவங்களுக்கு, அதாவது அவங்கள தூக்கி எத்தனோட ஜெயிலில் போட்டாலும் திறமை அங்கே எஸ்கேப் ஆவாங்களே, இந்த மாதிரி ஆட்களை தான் எஸ்கேப் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்க தான் மோஸ்ட்லி இந்த கேம்பில் இருப்பாங்க. இப்போ மொத்தம் 250 பேர்கிட்ட இந்த கேம்பில் இருப்பாங்க. கேம்புக்கு வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு ஜாலி தான். இன்னும் ஜெயிலில் இருக்க மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்க மாதிரி இருக்காங்க. சில பேர் வந்தோடனே உடனே பிளான் பண்ணிட்டாங்க, டே மச்சான் இந்த இடப்பா கலகா இருக்குல்ல, ஈஸியாக இங்கே எஸ்கேப் போயிடலாம், இப்படி ஓட்டே போகலான்னு சொல்லி பிளான்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் பார்த்து 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தன் பேர் டேனி, இன்னொருத்தன் பேர் வில்லு. இவங்க 2 பேர் இது டனல் கிங்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வேறு லெவலில் இவங்களோட டனல் போடுவாங்க. டே மச்சான் அளந்து பாருவேன், இங்கேருந்து ஒரு 30 அடி இருக்கும், அங்கேருந்து பார்த்தா 300 அடி இருக்கும், இவ்வளோ தோணை கரெக்டாகுன்னு சொல்லி கேல்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. கட் பண்ண இந்த பக்கம் அப்படியே ராம்சர் ஒருத்தர் வைப்பாங்க. இவர் தான் இங்கிலாந்து படைகளுக்கு ஆஃபீஸர் இருந்தவர். அவரை கூப்பிட்டு அந்த கேமரா ஹெட் இருப்பார்ல, அவர் பேசிட்டு இருப்பார். இங்கே பாருங்க ராம்சே, எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். எவ்வளோ பெரிய ஜெயிலாக இருந்தாலும் உங்கள் ஆட்கள் ஈஸியாக இங்கே வெளியே போயிடுவாங்க. பட் இதனால் எனக்கு செலவு தான் அதிகமாகிட்டுருக்கு. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் இங்கே எஸ்கேப் ஆகாதீங்க. நீங்கள் பாட்டு ரொம்ப ஜாலியாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிட்டுருங்க. உங்களுக்கு எது வேணாலும் சரி என்கிட்ட சொல்லுங்கள், நான் கூட தரோம். பட் ஜெயிலோடு போகாதீங்கன்னு சொன்னால், சார் இதெல்லாம் நியாயம் இருக்குது, எல்லாருக்கும் சுதந்திரம் ஒன்று இருக்குது, அவன் இங்கேருந்து வெளியே போட்டு தான் பார்ப்பான், நாங்களாம் இங்கேருந்து வெளியே தான் போவோம்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற அவங்களுக்கு என்ன தெரில. சரி நீங்கள் என்ன ட்ரை பண்ணுங்கள், பட் கண்டிப்பாக அந்த கேமரா போக முடியும்னு சொல்லி சவாலாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுவே ராம்சேக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி இருக்கும். கட் பண்ண அப்படியே இந்த படத்துக்கு ஒவ்வொரு கேரக்டர் அமைக்கிறாங்க. எல்லா கேரக்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திரும்ப அந்த ஜானியன் வெளியே இருக்காங்களே, அவங்கள தான் காமிப்பாங்க. இவங்களுக்குள்ள ஹெட்டாக ரோஜன் ஒருத்தர் இருந்தார். இது வரைக்கும் அவர் தான் அதிகோடு தப்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 17 வாட்டி எல்லாரோட கண்ணிலையுமே மனத்து எஸ்கேப் போயிட்டாரு. பட் அவர் இன்னுமே இந்த கேம்புக்கு வரவே இல்லை. ஒருவேளை வேறு எங்கேயும் அடைச்சி வச்சிருப்பாங்களோ, நாளைக்கு இங்கே வருவாரோன்னு அவங்களே பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ தான் கரெக்டாக அங்கே சில ரஷ்யன் வீரர்களாக இருப்பாங்க. இவங்களால மட்டும் கொஞ்சம் தூரம் வெளியே போக முடியும். இவங்க இருக்க இடத்து பக்கத்துலேயே சில காடுகளாக இருக்குது. அங்கே போய் மரங்கள்லாம் வெட்டி உள்ளே கொண்டு வருது, இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பாங்க. இதை பார்த்து எங்கள் இடத்துக்கு ஐடியா வருது, டே மச்சான் பேசாமல் அவங்களா நம்மளும் கலந்துருவோம், இங்கேருந்து எஸ்கேப் பண்ணலான்னு சொல்லி அவங்கள வேறு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை இவங்க மாற்றி போட்டு 2 பேர் சண்டை போடுறாங்க. ஸோ அவங்க போட்டு சண்டை போட்டு இருக்கிறப்ப மற்ற அவசரம் இங்கே பார்த்துருப்பாங்களா, இதை கட்டாட சான்ஸு. கூடுதல் கலந்துருவோன்னு சில பேர் கூடுதல் கலந்துருவாங்க. சில பேர் அந்த வண்டியில் புதரெல்லாம் போயிட்டுருக்குல்ல, அதுக்குள்ள ஒழிஞ்சுக்குவாங்க. ஸோ நம்ம ஈஸியாக வெளியே போகலான்னு சொல்லி வெளியே போவாங்களா. பட் அந்த ஆஃபீஸர் பார்த்துருவாரு, டேய் மொசை பிடிக்கிறனா மூஞ்சி பார்த்தா தெரியாதா, ரஷ்யாவுக்கும் வெள்ளக்காரங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும், மரியாதை வெளியே மாட்டான்னு சொல்லி அந்த 2 பேரும் பிடிச்சிருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தா புதற்குள்ள ஒழிஞ்சாங்களே, அவங்கள கம்பிச்சு குத்துவாங்க, அவங்களும் விழுந்துருவாங்க. முக்கியமாக பார்த்தா ஐவின் ஒருத்தர் இருப்பான். இவனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான். அவனும் பிடிச்சிருவாங்க. ஏன்டா வந்த நாளாக அப்படி பண்ணுவீங்க கேட்டால் அவங்களுக்கெல்லாம் ஃபன்னாக இருக்கும், எல்லாம் கண்டுக்காமல் இருப்பாங்க. கட் பண்ண அப்படியே ஹேண்டில் ஒருத்தர் வைப்பாங்க. இவன் பார்த்தா ஒரு திருட்டு பையன், யாருக்கு தெரியாமல் நைஸாக ஆட்டே போகிறல, இவன் பழைய கில்லாடி. அங்கே பார்த்தா ஒரு ஆஃபீஸரோட கார் இருக்கும். அந்த காருக்குள்ளே கை விட்டு சில பொருட்கள் ஆடை போட்டுருப்பானா. கரெக்டாக அந்த ஆஃபீஸர் வந்துடுவார், டேய் யாரா நீ, என் கார்ட்ட என்ன பண்ணுறேன் கேட்டால் ஒன்றும் சார் அங்கே கிளம்பிடுவான். இதான் அந்த ஹேண்ட்லிங் கேரக்டர். கட் பண்ண அப்படியே வெறிக்கல் ஒருத்தன் வைப்பாங்க. இவன் பார்த்தா அமெரிக்காவில் கேப்டனாக இருந்தவன். பட் இங்கே பார்த்தா கைதியாக பிடிச்சி வச்சுட்டாங்க. இவன் தான் நம்ம படத்தில் ஹீரோ. அவன் பார்த்தா கையில் ஒரு பேஸ்பால் வச்சுருப்பான். எப்படியாவது இங்கே தப்பிக்கலான்னு பார்க்குறப்ப அங்கே ஒரு வேலி இருக்கும். அந்த வேலையை சுற்றி நிறைய போலீஸ்கள்லாம் இருப்பாங்க. மேபி இங்கே இருந்தோம்னா பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்குமோ, இதோட தப்பிக்கலாம்னு சொல்லி ஆள் பிளான் பண்ணிட்டு இருப்பான். யாருக்கும் தெரியாமல் பாலை கீழே போட்டு வேலியோட எஸ்கேப் பண்ணலாம் பார்ப்பான். பட் செக்யூரிட்டி பார்த்துவார், படப்படம் சொல்லுவார், சார் நான் எதுவும் பண்ணவே இல்லை, பால் கீழே விழுந்துச்சு, அதை எடுத்து தான் போனேன், மற்றபடி இதில் சொல்கிறப்ப அந்த ஆஃபீஸர் தந்தார்ல அவர் அங்கே வந்துடுவார். ஓ வெறிக்கல இது, எனக்கு உன்னை பற்றி தெரியுமே, நீ தான் தப்பிக்கல கிளடியாச்சே, ஒன்று மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த சாதனைக்கு பார்த்தது,
உனக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக ஒரு ஜெயில் இருக்குது, ஒரு 10 நாள் அங்கே இருக்கேன்னு கேட்குறப்ப, சார் நான் நார்மலாக கிடையாது, நான் ஒரு கேப்டன் சொல்கிறப்ப, ஓ நீ கேப்டனா, சரி 10 நாள் கூட 20 நாள் அங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்க பயமாயிரும். சரி சார் நான் கொஞ்ச நாளுக்கு அங்கே தங்குறேன்னு சொல்லி ஜெயிலுக்கு போகிறா இருப்பானா. அப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே ஐவின் ஒருத்தர் இருப்பான், இவன் தான் ஸ்டார்டிங்கில் எஸ்கேப் ட்ரை பண்ணியிருப்பானே, அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்து அந்த கேப்டன் கடுப்பாயிரும். ஓ சார் நீங்கள் சிரிக்கிறீங்களா, வாங்களே நீங்கள் இவரோட ஜெயிலில் இருக்குன்னு சொல்லி அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. பார்த்தா 2 பேர் பக்கத்து பக்கத்து ரூமில் தனித்தனி ரூமில் இருப்பாங்க. ஆனால் 2 பேர்த்துக்கும் பேசுகிற நல்லாவே கேட்கும். ஐவி ஹீரோவை பார்த்து, பரவாயில்லைப்பா நீ அவங்க எழுத்து பேசினே செம்ம சூப்பராக இருந்துச்சு, நான் இந்த ஊர் சேர்ந்து சொல்கிறப்ப நான் வேறு அவனை சொல்லிட்டு இருக்கேன், 2 பேத்துக்கு நடுவில் சின்னதாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்துட்டுருக்கு. சரி நான் இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கேன், நம்ம இப்படி எஸ்கேப் பண்ணாமல் சொல்லி இவங்களோட தனியாக பிளான் பண்ணியிருக்கீங்க. கட் பண்ண அடுத்த நாள் அந்த கைதிகளாம் அவங்க பாட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சில ஆஃபீஸர்லாம் சேர்ந்து ஒரு ஆளை காலை கூட்டுற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா ரோஜர். இவன் வந்து இது வரைக்கும் 17 வருடம் தப்பிச்சு பண்ணுவேன், அவளை ஒரு நாள் லேட்டாக தான் கூட்டின்னு இருப்பாங்க. இதை பார்த்தவங்களுக்கு ஒரே ஹாப்பி, ஏன்னா ரோஜர் தான் இவங்களுக்குள்ள தலைமை மாதிரி. அவன் மட்டும் இவங்க கூட இருந்தானா அவ்வளோதான், ஈஸிங்கே தப்பிச்சு போயிடலாம், நமக்குலாம் செம ஹாப்பின்னு சொல்லி அங்கே ஜாலியாக இருப்பாங்க. இப்போ அந்த ஆஃபீஸர்லாம் அந்த ரோஜரை கூப்பிட்டு அங்கே இருக்கிற வார்டனை பார்க்க போவாங்க. வார்டன் இவங்க இருக்கிற ரொம்ப மோசமான கிரிமினல், இது வரைக்கும் 17 வருடம் தப்பிச்சு போயிருக்கான், இந்த வாட்டியுமே தப்பிக்க ட்ரை பண்ணுவான், பட் நம்ம விடக்கூடாது, இன்கேஸ் இந்த வாட்டி தப்பிச்சானா யாருன்னு பார்க்காதீங்க, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருங்க. இதை கடைசி சான்ஸ் சொல்கிறப்ப ரோஜரால் கண்டுக்க மாட்டான். இப்போ ரோஜரை தூக்கி அந்த கேமரா அடிச்சிடுவாங்க. ஆள் பார்த்து செம்ம ஹாப்பியாக இருப்பான். அவன் ஆளுக்கெல்லாம் பார்த்தோன்னே, தலைவரே நீங்கள் வந்துட்டீங்களே செம்ம ஹாப்பின்னு ரோஜர் வரவேற்பாங்க. கட் பண்ண நைட் ஆயிரும். எல்லா ஆட்களையும் கூப்பிட்டு ரோஜர் பிளான் பண்ணிட்டு இருக்கான். வழக்கம் போல தான் நம்ம எல்லோரும் ஜெயிலு எஸ்கேப் பண்ணணும். மொத்தம் 250 பேர் இருக்கும், 250 பேருமே ஜெயிலுட்டு போயாகணும். அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு பிளான் தான், டனல் தோண்ட போகிறோம். மொத்தம் 3 டனல் தோண்ட போகிறோம், டாம், டிக், ஹாரி. ஏன்னா அப்போனா ஒரு டனல் ஃபைனலாக கூட மற்றதில் தப்பிக்க முடியும். இதை நம்ம படிக்கல பிளானு. இந்த டனல் எப்படி இருக்க போகுதுன்னா 30 அடிக்கு நம்ம ஹாசனில் தோண்ட போகிறோம், 300 அடிக்கு வேர்ட்டிலே தோண்ட போகிறோம். அப்படின்னா வெளியில் தண்ணி போகிறது கரெக்டாக இருக்கும். மொத்தம் 330 அடி. பட் இது மட்டும் பிளான் இல்லை, இது போக இன்னும் சில பிரச்சனை இருக்குது. இப்போ இன்கேஸ் நம்ம அந்த கேம்போடு தப்பிச்சு விட்டுன்னு வச்சுக்கோம், நம்ம தப்பிச்சு போன விஷயம் ஆஃபீஸர்ஸ் தெரிய வரும். கண்டிப்பாக நம்மளை தேடி ஊராக அலைவாங்க, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் தேடுவாங்க. ஸோ இதுக்காக நமக்கு சில பொருட்களும் தேவை. இந்த ஊருக்காரங்க போட்டுக்க ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம போட்டுக்க ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸை தயாரிக்கிறதுக்காக ஒரு டீம் இருக்கணும். அங்கே பார்த்து சிட்விக்னு ஒருத்தர் இருப்பான், இவனை இதுக்கு மேனுஃபேக்சர்னு சொல்லுவாங்க. நீ இதை இதுக்கு ட்ரெஸ்ஸில் தயாரிக்க போகிற. அடுத்து பார்த்து டேனியன் வில்லி, இவங்க செம்ம டனல் தோண்டுவாங்களே, இதுக்கு டனல் தோன்ற வேலையை இவங்க பார்த்துக்க போகிறாங்க. தென் டனல் தோன்றதுக்கான கடப்பாறை மண்ணுட்டில் வேணும்ல, அது திட்டுறதுக்காக அந்த ஹேண்டில் இருப்பானே அவனை திட்டு பண்ணாச்சு, அவன் திருடி கொண்டு வர சொல்கிறான். அடுத்து பார்த்தா ஐடி கார்டு, இவங்க இங்கேருந்து வெளியே போனால் கண்டிப்பாக ஐடி கார்டு தேவை. அதை தயாரிக்கிறதுக்காக கோலின்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட பொறுப்பு தருவாங்க, அவர் அந்த பொறுப்பு எடுத்துக்குவார். இந்த மாதிரி மொத்தமாக டீம்லாம் பிரித்து பிளான் போட்டிருப்பாங்க. பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா ஜூலை 4 அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அதுக்கெல்லாம் விஷயம் செஞ்சாகணும், அப்படின்னா ஈஸி தப்பிக்க முடியும். எல்லாம் ஓகேவான்னு கேட்குறப்ப எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்குது. கட் பண்ண அடுத்த நாள் இங்கே பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த தோன்றதுக்குன்னு தேவையான சில பொருட்களை வேணும். ஸோ அந்த ஹேண்ட்லி திருடான் இருக்கான், பட் யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடணும்ல. என்ன சில யோசிக்கிறப்ப தான் அவங்க ஒரு பைப் இருக்கும், வேணுங்கன்னு பைப்பை பிடிங்கி விட்டு, சார் தண்ணி பிடிங்கிச்சு சார் சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறப்ப எல்லா விஷயம் அந்த பக்கம் போவாங்களா. இதை கட்டான சான்ஸாக இருக்கும். ஹேண்ட்லி வண்டி கீழே பூந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு டூல்ஸ் இருக்கும்ல, அந்த டூல்ஸ் ஆட்டை போட்டு உள்ளே கொடுத்துருவான். ஸோ ஃப்ராக்ஷன் செகண்டில் அது ஆட்டை போட்டான். இப்போ டூல்ஸ் கிடச்சிருச்சு, அடுத்து தோன்றதா இருக்காங்க. பார்த்தா அவங்க இருக்கிற ரூமில் ஒரு ஸ்டீமிங் ஸ்டவ் மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே இவங்க தோண்ட போகிறாங்க. ஏன்னா உள்ள செக் பண்ணி பார்த்தா கூட அந்த ஸ்டவ் வச்சு மாற்றிக்கலாம். பட் இதில் பிரச்சனை என்னென்னா இவங்க தோண சவுண்ட் கேட்கும். ஸோ அதுக்காக வெளியவே சில ப்ராடக்ட் வைக்கிறாங்க. அதாவது இவங்க எப்போல்லாம் உள்ளே தோண்ட ஆரம்பிக்கிறாங்களோ அப்போல்லாம் வெளியே அவங்களும் வேலை பார்க்கணும், அப்போ தான் சவுண்டெலாம் மேட்ச் ஆகி யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ரைட்டை தோண்ட ஆரம்பிப்பாங்க. அண்ட் அதுப்போ செக்யூரிட்டிக்குமே சில பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அதாவது எப்போனா ஆஃபீஸர் உள்ளே வரலாம் செக் பண்ணி பார்க்கலாம்ல, அதுக்காக வாட்ச்மேன் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இன்கேஸ் ஆஃபீஸர் வரமா தெரிஞ்சால் சிக்னல் தருவாங்களா, அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களே யாருக்கும் தெரியாதவங்க டலாம் முடிச்சுருவாங்க. ஆஃபீஸர் உள்ள வந்து பார்க்குறப்ப இது நடக்கிற மாதிரி தெரியாது. ஸோ அவங்களும் அங்கேருந்து போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பிளான் போட்டு இங்கே சொல்லிட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் அந்த ஐவியும் வைப்பாங்க. 2 பேரும் தினம் ஜெயிலில் போட்டாங்களே, பார்த்தா 15 நாள் ஆயிருக்கும். 2 பேர் ரிலீஸ் பண்ணுறப்ப அவங்களும் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ ரோஜர் பார்த்து பேசுவார், ஆமாம் நீ நம்ம தப்பிக்க பிளான் வச்சிருக்கியாமே, என்ன பிளான் வச்சிருக்குன்னு கேட்குறப்ப நம்ம சொல்ல ஆரம்பிப்பான். இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, யாருக்கு தெரியாமல் நைட்டோட நைட்டாக அந்த ஃப்ரெண்ட்ஸில் கட் பண்ணிடணும், தின்னு உள்ளே பூந்து ஓடி போயிடணும். இதே பிளான் சொல்கிறப்ப இதை பார்த்து ரோஜர் சிரிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பெருசாக பிளான் போட்டுருக்காங்க. பட் இவங்க 2 பேர் தனியாக தான் பிளான் போட்டுருக்காங்க. இந்த பிளானில் ஒர்க் ஆகாது, நீ பேசாமல் எங்களோட சேர்ந்துரு, எங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணு சொல்கிறப்ப இது எவ்வளோ நாள் ஆகும், எங்களால் வாய்ப்பே இல்லை, நான் இன்றைக்கி நைட்டு தப்பிக்க போகிறேன், முடிஞ்ச பாருங்கன்னு சொல்கிறப்ப ரோஜர் சீன் விட்டுருவார். கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோ வந்து ஐவி தப்பிக்கலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்குள்ளே பார்த்து சீக்கிரத்தில் முடிச்சிடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் மிச்சம். திரும்ப அவங்க 2 பேரை
பேரை 20 நாள் உள்ள வச்சுருவாங்க. பார்த்தா 2 பல்ப் ஆயிரும், உள்ளே இருப்பாங்க. பட் இந்த பக்கம் அந்த ரோஜா சும்மா இருக்கிற மாதிரி இல்லை, நம்ம பிளான் எக்ஸிட் பண்ணிட்டே இருப்போம்னு சொல்லி தோண்டிட்டே இருப்பாங்களா. பட் அப்போ தான் அவங்களுக்கு சின்னதாக ஒரு பிரச்சனை வருது. இவங்க தோண்டிட்டே இருப்பாங்களே, அப்போ கீழேருந்து நிறைய மண்ணில் வரும். அந்த மண் யாருக்கு தெரியாத மாதிரி வெளியே கொண்டு போய் கலந்துடணும். இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, வெளியே இருக்கல அந்த மண், அந்த மண்ணோட கலரும் இவங்க தோன்ற மண்ணோட கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க தோன்றனால மட்டுமே 5 டன் கிட்ட மண் வரும். அதை வெளியே கொண்டு போய் கொட்டினோம்னா தண்ணி தெரிஞ்சிடும். அதை வச்சு ஈஸியாக நம்ம பிடிச்சிருவாங்க. ஸோ என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்ப தான் அங்கே இருக்கணும் ஒருத்தர் இருப்பான். அவன் செம்ம ரெடியாக தருவான். பார்த்தா அவங்ககிட்ட சாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதை மேலே கீழே கட் பண்ணிடுவான். இதில் ஒரு மூக்கில் ஹூக் வச்சு பிடிச்சி வச்சுக்குவான். தின சாக்ஸில் மண்ணை அனுப்பி பார்த்தீங்களா 2 சாக்ஸ் இருக்குல்ல, இதை யாருக்கு தெரியாமல் நம்ம பேனில் மறைச்சி வைக்கணும். கிட்டத்தட்ட இதில் நம்ம நிறைய மண் கொண்டு போயிடலாம். தின வெளியே கொண்டு போய் அந்த ஹூக்கு இருக்குல்ல, லைட்டாக ஒரு கையில் செலுத்தா போதும், அந்த பாக்கெட் ஓப்பன் ஆயிரும். ஸோ எல்லா மண்ணுமே கீழே கொட்டிடுமா. நம்ம இட்டு போகிறது கொஞ்சம் மண்ணு தான். அது அந்த மண்ணோட கலந்தா பெருசாக தெரியாது. இந்த மாதிரி தினம் ஒரு 100 பேர் பண்ணால் கூட ஈஸியாக மண்ணில் வெளியே கொண்டு போயிடலாம், மண்ணை கலந்துடலாம். இந்த பிளான் எப்படின்னு கேட்குறப்ப எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். எரிக்கி நீ வேற லெவல்ரா, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லி அடுத்த நாள்லேருந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. பார்த்தா காலையில் எழுந்தோடனே கார்டனில் வேலை இருக்கும். எல்லாரும் பேன் பாக்கெட்டில் மண்ணை ஃபில் பண்ணிடுவாங்க. தென் சொன்ன மாதிரி வெளியே போனதுக்கப்புறம் அந்த ஹூக்கு வெளியே எடுத்துருவாங்களா, அந்த மண்ணில் பேண்டோட கீழே கொட்டிடும். தென் யாருக்கு தெரியாத மாதிரி மண்ணோட மண்ணாக கலந்துருவாங்க. ஸோ இந்த ஈஸியாக உள்ள தோன்ற மண் எல்லாமே வெளியே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நேரத்தில் தோன்றப்ப சவுண்டில் வரும்ல, அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒருத்தர் பாட்டு பாட இருப்பான். ஒரு கேங்கை செட் பண்ணி வெளியே பாட்டெலாம் பாடிட்டு இருப்பான். அது வேலை கிளப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஐலஸாக போடுவாங்களே, அந்த மாதிரி வெளியே பாடுற மாதிரி இருக்கும். பட் உள்ள வெறித்தனமாக வேற வேலை போயிட்டுருக்கோம். அண்ட் நேரத்தில் உங்கள் ஐடி ப்ரூஃப் ரெடி பண்ணும்ல, அந்த ஐடி ப்ரூஃப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஒரிஜினல் ஐடி தேவை. அதனால் அந்த ஹேண்டில் மீட் பண்ணுவாங்க. டே ஏதோ ஒரு ஆஃபீஸர்கிட்ட இருந்து அந்த ஒரிஜினல் ஐடி இருக்கும்ல, அதை மட்டும் ஆட்டோபோட் கொண்டு வந்துரு. நம்ம அது மாதிரி டூப்ளிகேட்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறப்ப எனக்கு திருடுறது கஷ்டமா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு வந்துருன்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் பார்க்க போவான். யாருன்னு பார்த்தா ஸ்டார்டிங் ஒரு ஆஃபீஸர் கிட்ட காரில் கை விட்டுருப்பாள். சேம் அதே ஆஃபீஸர் தான். ஜஸ்ட் அவர் பார்த்து பேசுகிற மாதிரி பேசி அவர் பையனில் கையோடு எடுத்துருவான். இதை அவரை நோட் பண்ணிக்க மாட்டார். அதை கொண்டு வந்து கொடுக்குறப்ப எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். டே நீ வேற விளாட்றா, எப்போ இதில் எடுக்கிறேன்னு கேட்குறப்ப உங்களுக்கு என்ன வேணும் சரி அது சொல்லுங்கள் எடுத்தாரேன், பட் எப்படிலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவன் மட்டும் வந்து கிளம்பி போயிடுவான். இப்போ அந்த ஐடி கார்டெலாம் டூப்ளிகேட் பண்ணுறதா இருக்காங்க. அண்ட் நேரத்தில் ஒரு ஆளுகிட்ட ட்ரெஸ்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணி சொல்லியிருப்பாங்களே, அந்த அளவு பேர் ரோஜர் பார்ப்பாரு. பார்த்தா பர்ஃபெக்டாக அந்த ஊருக்காரங்க போகிற மாதிரி ட்ரெஸ்ஸில் ரெடி பண்ணியிருப்பான். இதை பார்த்து அவங்களும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேறு லெவலில் அவங்களுக்குலாம் போயிட்டுருக்கோம். அண்ட் நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஐவி 20 நாள் அவங்களை தூக்கி ஒரு ரூமில் போட்டார்ல, அந்த 20 நாள் முடிஞ்சு போயிருக்கும். திரும்ப வெளியே வருவாங்க. ரோஜர் ஹீரோ பார்த்து பார்த்தியா நீங்கள் போகிற பிளான்லாம் ஃபெயில் ஆகிட்டே இருக்குது, நீங்களே பேசாமல் எங்களோட மிக்ஸ் ஆயிருங்க, எல்லோரும் கூட்டமாக இங்கேருந்து எஸ்கேப் போயிடலாம். பட் இதில் சின்ன ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம என்னதான் ஓட்டையை போட்டு இங்கேருந்து வெளியே போனாலும் போயிடலாம். பட் வெளியே கூட செக்யூரிட்டி சில பேர் இருக்கலாம். எந்த வழியாக போனால் ரயில்வே ஸ்டேஷன் போக முடியும், எப்படி இப்படி சேஃபாக தப்பிக்க முடியும்னு சொல்லி வெளியே போய் அலசி ஆராயணும். இதுக்காக யாராவது ஒருத்தர் இந்த இடத்த வெளியே போகணும். தென் எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் வேணுன்னே போலீஸ்கிட்ட மாட்டி திரும்ப உள்ள வந்துடணும். நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக வெளியே போயிடலாம். இது உன்னால் பண்ண முடியுமான்னு கேட்குறப்ப நம்மளும் முடியாதுன்னு சொல்லுவான். ஏன்னா ஆடி 2 வாட்டி தூக்கி ரூமில் போட்டாங்க. இந்த வாட்டி தப்பிக்கங்கிற பேரில் ஏதாவது பண்ணப்போ அவங்க கொண்டா என்ன ஆகும், இதை பார்த்து ஹீரோ பயப்படுவான். என்னாலாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்ப அவங்களும் சேர்ந்து விட்ருவாங்க. பட் அந்த சுரங்கம் தோன்ற வேலை இருக்குல்ல, அது மட்டும் நிற்காம போயிட்டே இருக்கும். பார்த்து அந்த டேனி வில்லியும் வேலை தோண்டிட்டு இருப்பாங்க. சில டைம் தோன்றப்பெல்லாம் மண்ணை அவங்க மேலே மூடி சாகிற அளவுக்கு போயிருப்பாங்க. பட் இருந்தாலும் விடாமல் தோண்டிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த மண்ணு விழாமல் இருக்கணும்ல, இதுக்கே சப்போர்ட் வேணும். மரக்காட்டு கிடச்சா கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறப்ப எல்லோரும் மரக்காட்டு தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா படுத்துவாங்க கட்டில், நம்ம தான் இங்கே இருக்க போகிறது இல்லையே, எதுக்கு இந்த கட்டில்னு அது கீழே மரப்பாலம் எடுத்துருவாங்க. இது தெரியாம ஒரு ஆள் அப்பாடா வேலை முடிஞ்சுப்பா நீ முதல் தூங்க போகிறேன்னு கட்டில் ஏறி குதிப்பானா, பார்த்தா கீழே தான் பழகலையே, தொம்முனு கீழே விழுந்துருவான். இதை பார்த்து போய் சிரிச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி வெறித்தனமாக சுரங்கம் தோன்ற வேலை போயிட்டுருக்கோம். அண்ட் நேரத்தில் ஜூலை 4 வரப்போகுது, அதாவது அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே. இவங்க 3 சுரங்கம் தொடர்தான் இருந்தாங்கல்ல, அதில் ஒரு சுரங்கம் கிட்டத்தட்ட முடிகிற மாதிரி போச்சு. சாப்பிட மற்றபடி கை விட்டுருவோம், இந்த ஒன்று மட்டும் போதும், இதை வச்சு தப்பிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜூலை 4 வருது. ஸோ நாளைக்கு அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே. இதை சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு கொண்டுடுவோம். செக்யூரிட்டி எல்லாருமே கொஞ்சம் டைவர்ட் ஆகுங்களே, அது சான்ஸ் ஆச்சு இங்கேயும் தப்பிக்கிறோம். இதை நம்ம பிளான் சொல்கிறப்ப எல்லோரும் ஓகேன்னு இருக்காங்க. கட் பண்ண நைட்டு உருளைக்கிழங்குல வச்சு ஒரு ஒயின் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. கட் பண்ண அடுத்த நாள் அமெரிக்காவோட கொடியில் ஏற்றி எல்லோரும் பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்களே. இதை பார்த்து அந்த செக்யூரிட்டிக்குள்ள சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இங்கே வந்து சில மாதங்கள் ஆயிடுச்சு, எப்படி தப்பிக்க ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு ரூமை செக் பண்ணி பார்ப்போம், ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லி ஒரு ரூமுக்கு போவாங்க. அப்படி தான் கரெக்டாக அந்த டனல் தோண்டி இருக்கும்ல, அந்த ரூமுக்கு வருவாங்க. இந்த விஷயம் ரோஜர் தெரிய வரும். லைட்டாக பயப்படுவார். பட் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்ல, கண்டுபிடிக்க மாட்டான்னு இருக்கிறப்ப இவங்களும் தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஒரு ஆஃபீஸர் கட்டில் உட்காருவார். கட்டில் உட்காந்தா தான் பழக இல்லாமல் கீழே விழுந்துருவார். கண்டுபிடிச்சிடாரும் பார்க்குறப்ப அப்பன்னு பார்த்து அந்த கட்டில் உடையில இவர் உட்காந்து பார்த்துட்டு சுற்றி வந்து செக் பண்ணி பார்ப்பாரு. உள்ளே எது இருக்கிற மாதிரி தெரில. சரி காய்ஸ், இந்த ரூமில் எதுவும் உள்ள போலியே, வாங்க நம்ம அடுத்த ரூம் போவோன்னு 2 போலீஸ் அங்கே போயிடுவாங்க. பட் அந்த வெறும் ஒரு போலீஸ் இருப்பான். இவங்ககிட்ட தான் இந்த ஹேண்ட்லேயே ஐடி கார்டு ஆட்டே போட்டிருப்பான். தண்ணி குடிக்கிறங்கிற பேரில் பக்கத்தில் ஹாட் வாட்டர் இருக்கும், அதை எடுத்து டம்ளரில் ஊற்றிட்டு இருப்பான். சூடு தாங்க முடியாமல் தண்ணி கீழே போட்டுவானா, பார்த்தா தண்ணி தேங்காமல் அப்படி உள்ளே போயிடுச்சு. இதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும்.
ஏன்னா ஃப்ளாட்டாக தர இருக்குன்னா தண்ணி ஊற்றின ஓடித்தானே இருக்கும். இதனை கீழே போகுதுன்னு சொல்லி எகைன் ஊற்றி பார்ப்பான். பார்த்தா தண்ணி உள்ளே போயிட்டே இருக்குங்கிற தவிர தேங்க வடிக்குது. உடனே ஆஃபீஸர்லாம் கூப்பிட்றப்ப அவங்களும் வந்து பார்ப்பாங்க. தென் ஸ்டவ்வில் தூக்கி வச்சு பார்த்தா ஒரு பெரிய டன்னில் இருக்குது. அட பாவிகளா, இவரு இப்போ டன்னில் தோடு வச்சுருக்கீங்க, பட் என்ன வசம் மாட்டிட்டாங்களே, இங்கே தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி விசில் அடிப்பாங்களா. இதை பார்த்து எல்லாருக்கும் மனசு உடஞ்சு போயிடும். ஏன்னா கஷ்டப்பட்டு பல மாதமாக எஃபோர்ட் போட்டு சொன்னாங்க, ஒரு நிமிஷத்தில் வேஸ்ட்டாக போச்சுன்னு நினச்சி எல்லாருக்கும் வருத்தமாக இருக்கும். முக்கியமாக அந்த ஐவிங்கிறவன் ஸ்டார்டிங்லேருந்து அந்த கேரக்டர் ரொம்ப ஃபன்னாகவும் இதை பற்றி கேரளாக வந்திருப்பான். பட் இப்போ அந்த டனல் மாட்டிக்கிச்சுல, இதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்ம உள்ளேருந்து சாக போகிறோம், என்னால் ஜெயிலேருந்து சாக முடியாது, நான் இங்கேருந்து வெளியே போகிறேன்னு வெளியே கூச்சி அங்கேருந்து போகலான்னு பார்ப்பானா. நம்ம இரவு வேணாம்னு சொல்லுவான். பட் அதே தாண்டி ஐவி போயிட்டுருப்பான். போலீஸ்க்கு சொல்லலான்னு பார்க்குறப்ப இவன் போலீஸில் அடிக்க ட்ரை பண்ணுவான். பட் கடைசியில் எல்லா செக்யூரிட்டி சேர்ந்து ஐவியை கொண்டுருவாங்க. இதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா இவனும் ஐவியும் வந்திருந்து ஒரு ஃப்ரெண்டோடு பழகினாங்களே, இப்போ அவன் கண் முன்னாடி ஐவியை கொண்டு வந்து பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிரும். இதுக்கப்புறம் தான் நம்ம மீறி முடிவு எடுக்கிறான். நம்ம இவங்களாம் தனியாக இருந்து ரோஜர் கூட பழகாமல் இருந்தோம், இப்போ என்னாலும் பரவாயில்ல, இங்கேயும் தப்பிச்சே தீருன்னு சொல்லி ரோஜர் மீட் பண்ணுவான். ரோஜர், உங்களுக்கு என்ன வேணும்? இங்கேருந்து வெளியே போய் ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்க அவ்வளோ தெரிஞ்சுக்கனால தானே, இனி நைட்டு நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அன்றைக்கி நைட் ஆயிரும். கட் பண்ண யாருக்கு தெரியாமல் நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வருவான். அடியில் இருக்கிற வழியில் கட் பண்ணி விட்டு அவங்க வந்து எஸ்கேப் போயிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் செக்யூரிட்டி கிட்ட மாட்டி திரும்ப ஜெயிலுக்கு கொண்டு வருவாங்க. இதை பார்த்து மற்ற ஆட்கள் சிரிச்சிட்டு இருப்பாங்க. பட் ரோஜர் நான் சொல்லுவார்னா, டே இது நம்ம பிளான் தான்டா, வேணுக்குன்னா அவனை இங்கேருந்து போகிற மாதிரி போக வச்சு அவனை தான் மாட்டிக்கிட்டான். இப்போ இவனை வச்சு தான் மேப்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறப்ப இப்போ இவங்களுக்கே புரியுது. இப்போ நம்ம ஹீரோ தூக்கி திரும்ப ஜெயிலில் போடுவாங்க. ஒரு 10 நாள் அங்கேயே இருப்பான். வெளியே வந்ததுக்கப்புறம் ரோஜர் கூட எல்லாம் சொல்லிடுவான், நம்ம இங்கேருந்து வெளியே போனதுக்கப்புறம் இந்த டைரெக்ஷனில் போகணும், அப்படி போனோம்னா இந்த டைரெக்ஷன் இருக்குது, அங்கே செக்யூரிட்டி யாரும் அவ்வளோக்கு இல்லை, ஈஸியாக தப்பிக்கலான்னு எல்லா பிளானும் சொல்லிடுறான். இதை வச்சு ரோஜரும் அவர் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவங்களோட ஒரு டனல் மாட்டிக்கிச்சா, இவங்க இதை 3 டனல் பிளான் பண்ணாங்களே, மிச்சம் 2 டனல் இருக்குது, இப்போ அதை தோண்ட ஆரம்பிப்போன்னு சொல்லி ஒரு டனல் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் காலில் காமிப்பாங்க. இவங்ககிட்ட தான் அந்த ஐடி கார்டை தயாரிச்சு சொல்லியிருப்பாங்க. இவனும் அந்த ஐடி கார்டு தயாரிச்சிருப்பான். பட் பார்த்தா ஒரு சின்ன விஷயம் மட்டும் மிஸ் ஆகுது. ஒரிஜினல் ஐடி கார்டில் ஒரு சிம்பிள் இருக்கும், சேம் அதே சிம்பிள் இவன் தயாரிச்ச டூப்ளிகேட் இல்லை. அதை பார்த்து அவனுக்கு கடுப்பாயிரும். அடச்சை, 4 நாள் கஷ்டப்பட்டு உட்காந்து தயாரிச்சனே, இது மிஸ் ஆயிடுச்சு, திரும்ப எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுன்னு சொல்லி அந்த ஐடி கார்டு ஊற்று பார்த்துருப்பானா. பார்த்தா அவன் கண்ணு மங்களாயிட்டு இருக்கு. அப்போ தான் காலனிக்கே தெரியுது நமக்கு போப்போ கண்ணு தெரியாமல் போகுதுன்னு. இன்கேஸ் கண்ணு தெரியாமல் போச்சுன்னா இவன் இங்கே விட்டுட்டு போயிருவீங்க, ஏன்னா இவனால நிறைய பேர் மாட்ட வாய்ப்பு இருக்குல்ல. இதை பார்த்து எனக்கு பயமாக இருக்கும், ஏதாவது பண்ணுன்னு ரகசியம் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அதே நேரத்தில் இந்த பக்கம் ரிகர்சலாம் போயிட்டு இருக்கோம். ஏன்னா இருக்கிறது ஜெர்மனியில், எல்லாரும் ஜெர்மன் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. பட் இவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தெரியும். ஸோ கொஞ்சம் பேசிக்கான ஜெர்மன் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் வெளியே யாராவது பேசினா கூட ஜெர்மன் பேசலாம்ல. இந்த மாதிரி கொஞ்சம் ரிகர்சல் போயிட்டுருக்கோம். அண்ட் ஆயிரத்தில் காலின் கண்ணு தெரியாமல் போச்சுல, அதே மேனேஜ் பண்ணுற மாதிரி கற்றுட்டு இருப்பாரு. வேணுக்குன்னு ஒரு பின்னி கீழே போட்டு 1 2 3 4 ஸ்டெப் எடுத்து வச்சா பின்னி கீழே இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கற்றுட்டு இருப்பானா. இந்த விஷயம் ரோஜர் தெரிய வரும். ரோஜர் காலினை பார்த்து, ஹே காலின், நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் போன கண்ணு தெரியலையாமே, உண்மைன்னு கேட்குறப்ப சேச்சா அதெல்லாம் கிடையாது, நல்லாவே கண்ணு தெரியுன்னு சொல்லி இவன் தான் ஆடி பின்னு கீழே போட்டிருப்பானே, வேணாங்க பாரு கீழே ஒரு பின்னு இருக்குல்ல, எடுத்து காமிக்கிறேன்னு ஸ்டெப் வச்சு எடுத்து காமிப்பான். இதை பார்க்க ரோஜர் சந்தேகம் வருது. ஓ அப்படியே காலின், அங்கே கதவுல ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதை போய் எடுன்னு சொல்கிறப்ப இவன் எடுக்க போவானா. அப்போ ரோஜர் வேணுக்குன்னு அவன் கால் நீட்டுவான். இது கண்ணு தெரியாதனால அவன் தட்டிட்டு கீழே வந்துடுவானா. இதை பார்க்க ரோஜர் தெரியுது. டே காலின், உனக்கு கண்ணு தெரில, இன்கேஸ் நீ கூட வந்தீங்கன்னா உன்னால் நாங்களும் மாட்டுற மாதிரி இருக்கும், நீ பேசாமல் இங்கே இருந்து சொல்கிறப்ப இது பார்த்து காலுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், ப்ளீஸ் என்னை விட்றாதீங்கடா, நான் இங்கேருந்து செத்துறேன்னு சொல்கிறப்ப அப்போ தான் ஹேண்டில் சப்போர்ட்டுக்கு வரேன். இங்கே பாருங்கள் ரோஜர், கான்லி கண்ணு தெரியல என்ன, நான் கூட இருக்கேன், நான் அவனை இங்கேருந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் கூட ஆடி 17 தப்பிச்சிருக்கீங்க, உங்களை நிறைய போலீஸ் தெரியும், இன்கேஸ் நீங்கள் மாட்டிட்டா கூட நாங்கள் மாட்டோம் தானே, இப்படி பார்த்தா எல்லாருக்கிட்டே ஆபத்து இருக்க தான் செய்யுது, நீங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல, காலையில் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப ரோஜர் சைடு அங்கே கிளம்பி போகிறாரு. இதே நேரத்தில் அந்த டனல் தோண்டிட்டு இருப்பாங்களே, அதில் டேனிக்கு ரொம்ப பயமாக இருக்கும். சடனாக அவனுங்க வந்து ஓலாம் ட்ரை பண்ணுவான். இதை பார்க்குற வில்லி கூட முடியாது. டே மச்சான், அவனுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இங்கேருந்து போகிறேன்னு கேட்டால், இல்லைடா என்னால் எதுக்கிட்ட முடியவே முடியாது, இது வரைக்கும் நம்ம 17 வாட்டி கிட்டத்தட்ட சாகரனாலும் போயிட்டோம், அந்த மண்ணை மூடி மூடி எனக்கு இருட்ட பார்த்தாலும் பயமாக இருக்குது, என்னால் இதுக்கு டனலாக தோண்ட முடியாதா, ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப, டே நம்மளால் டனல் இருக்கீங்கடா, இதை பார்த்து பயப்படலாமா, கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் மட்டும்தான், இதையும் முடிச்சுட்டா நம்மளோட சேர்ந்து நிறைய பேர் வெளியே வருவாங்க, இது புரிஞ்சுக்கும் சொன்னால் அவன் சரின்னு இருக்கான், எப்படியே கஷ்டப்பட்டு டனல் தோண்டிடுவாங்க. கட் பண்ண நைட்டு இன்றைக்கி தான் இங்கே தப்பிக்காத இருக்கீங்க. பார்த்தா இங்கே தப்பிக்கிறதுக்காக ஒரு ட்ராலி மாதிரி இருக்கும். ஒரு ஆள் இங்கேருந்து ஏறி சரண் அந்த பக்கம் போகணும். தின்னு முடிஞ்சதுக்கப்புறம் கயிறு பிடிச்சி இழுப்பாங்க. தின்னு அந்த ஆள் ட்ராலியை பிடிச்சி அங்கே வருவான். இந்த மாதிரி மாறி மாறி போகிறா இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆளாக நம்ம ஹீரோவான வெறுகில்தான் வெளியே போகிறா இருக்கான். லைட்டாக மேலே மண்ணை தோண்டி விட்டு தலையை வச்சு எட்டி பார்ப்பான். பார்த்து இவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு செக்யூரிட்டிக்காக ஒரு வேலி போட்டாங்களே, அந்த வேலிலேருந்து 10 அடி தாண்டி தான் குழியே இருக்குது. இன்கேஸ் இங்கே வெளியே வரதை செக்யூரிட்டி பார்க்க வாய்ப்பு இருக்குது. டே என்ன தொட்டி வச்சுருக்கீங்க, வெறும் 10 அடி தானே கேப் இருக்குது, நம்ம மாட்டோன்னு சொல்கிறப்ப சரி இப்போதைக்கு ஒரு வழி இல்லை, இங்கேருந்து போய்தான்னு சொல்கிறப்ப இவனு சரி மேலே ஏறுறான். செக்யூரிட்டி கண்ணில் படாத மாதிரி உருண்டு போயிட்டு இருப்பாங்க.
இவங்க இருக்கிற இடத்து பக்கத்தில் சின்ன ஒரு காடு இருக்கும், அங்கே போய் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போயிட்டே இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ, அந்த ஹேண்ட்லி, எரிக்கு, காலினு, ரோஜர் எல்லாம் வெளியே போகிறாங்க. டேலண்ட் தோணுனாங்களே அது 2 பேர் வெளியே வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வெளியே வந்துடுவாங்க. கடைசியாக பார்த்தா ஒரு ஆள் வெளியே வருவான். லைட்டாக கல் தட்டி விட்டு கீழே வந்துடுவானா. இந்த சவுண்டு பக்கத்தில் இருக்க செக்யூரிட்டி கேட்கும். ஹே, உனக்கு சவுண்டு கிடைச்சா எதுக்கு வெளியே போய் பார்ப்போன்னு வெளியே செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த கீழே விழுந்தாலும் அப்படியே படுத்துக்குவான். என்ன இன்கேஸ் செக் பண்ணி பார்த்தா கூட இருட்டில் கண்ணு தெரியாது, நம்ம இங்கேருந்து போயிடலான் இருப்பான். அதுக்கேற்ற மாதிரி செக்யூரிட்டி செக் பண்ணி பார்க்குறப்ப கீழேருந்து மேலே வருவாங்களே, அதில் ஒரு ஆள் அவசரப்பட்டு மேலே வந்துடுவானா. இதை செக்யூரிட்டி பார்த்துருவாரு. டே, கீழே டனல் பண்ணியிருக்காங்கடா, சீக்கிரம் எல்லாரும் வாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற அளவுக்கு புரிஞ்சு போச்சு. சரி, இவ்வளோ பேர் தப்பிச்சோம்ல, நம்மளே இங்கேருந்து போயிடுவோன்னு எல்லோரும் எஸ்கேப் போயிடுவாங்க. இப்போ வந்து எல்லா செக்யூரிட்டி ஓடி வந்து பார்த்து டனலாக இருக்க தெரிய வந்திருக்கும். உடனே ரூமுக்கு போய், டே எவன்டா இங்கே தப்பிக்கிறது, இதுக்கு அடுத்து எவனும் இங்கேருந்து போக முடியாது, எல்லோரும் வெளியே வாங்கன்னு எல்லோரும் கூட்டி வச்சுருவாங்க. பட் பார்த்தா ஆட்களே கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா முக்கியமான ஆட்கள் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்களே. இதை பார்த்து எனக்கு கடுப்பாயிருது. எண்ணி பார்த்தா 250 பேரில் 76 பேர் காணாம போயிட்டாங்க. அப்படின்னா அவங்களே எஸ்கேப் ஆகிங்கன்னு அர்த்தம். இதை பார்த்து அவங்க ஆட்கள் ஹாப்பியாக இருக்கு. பரவாயில்லையே, நம்மளால நம்ம ஆட்கள் 76 பேர் வெளியே போயிட்டாங்களே, இதே சந்தோஷம் சொல்லி எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து அவசரத்துலாம் கோவம் வரும். காய்ஸ், எவனும் இங்கே வெளியே போகக்கூடாது. எப்படி அதிகபட்சம் ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி போயிருப்பாங்க. அங்கே போனாலும் பிடிங்கன்னு சொல்லி ஃபுல் ஃபோர்ஸ் அங்கே போயிட்டுருக்கோம். இங்கே கட் பண்ணால் தப்பிச்சு போனால் நம்ம மார்க்கில் காமிப்பாங்க. பார்த்தா ஒவ்வொருத்தரும் மாறு வேஷம் போட்டு இங்கே தப்பிக்க தான் இருப்பான். நம்ம ரோஜர் கூட அந்த எரிக் ஒருத்தர் இருப்பால, அவங்க கூட போயிட்டுருப்பான். 2 பேர் ட்ரெயினில் இருப்பாங்க. பார்த்தா போலீஸ் அங்கே வருவாங்க. ஒவ்வொரு பாசஞ்சர் செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவங்களுக்கு ஐடி கார்டு இருக்கு, லாங்குவேஜ் ஜெர்மனிலே பேசுவாங்களா. இதை பார்க்குற அந்த போலீஸ் நம்பிடுவாங்க. சரின்னு அடுத்தபடிக்கு வந்துட்டு இருப்பாங்களா. அடுத்த பெட்டில் தான் பார்த்தா ஹேண்ட்லி கொழுந்து இருப்பாங்க. ஹேண்ட்லிக்கு லைட்டாக பயமாக இருக்கும், என்னால் ஒழுங்காக ஜெர்மனில் பேச தெரியாது. உடனே கோலினை பார்த்து, ஹே கோலின், நம்ம இங்கேயே இருந்தால் வசமாக மாட்டிக்கும், வா இங்கேருந்து போயிடுவோன்னு ட்ரெயின்லேருந்து கீழே வச்சுருவாங்க. தென் வேறு வேலை எஸ்கேப் பண்ணலான்னு சொல்லி அந்த வழியே போயிட்டுருப்பாங்க. கட் பண்ணி இந்த பக்கம் இன்னொரு ஆளாக வைப்பாங்க. அவன் பார்த்து ரயில்வே ஸ்டேஷன் வெளியே ஒரு சைக்கிள் இருக்கும். அந்த சைக்கிளில் இருக்கிற பூட்டெல்லாம் உடச்சி எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரைன்னு பாட்டு பாடங்கிறது கிளம்பி போயிடுறான். இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிப்பாங்க. நம்ம ஹீரோ தப்பிக்க ஒரு பைக் தேவைப்படுது. உடனே ரோட்டோட 2 பக்கமும் ஒரு கம்பி கட்டி வச்சிருவான். ஒரு செக்யூரிட்டி அந்த பக்கம் வேகமாக போயிட்டுருப்பாரா, அந்த கம்பியில் அடித்து அவர் பைக்கில் விழுந்துடும். இதான் சான்ஸரா, பைக் ஆட்டை போட்டுருன்னு சொல்லி அந்த ஆளோட யூனிஃபார்ம்லாம் இருக்கும்ல, அதே ஆட்டை போட்டு நம்ம ஹீரோ அங்கே கிளம்பிட்டு இருக்கான். கட் பண்ணால் இந்த பக்கம் அந்த ரோஜர், எரிக்கு அப்படின்னு ஒரு ஆள் காமிப்பாங்க. இவங்கெல்லாம் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துடும். சேர்ந்து 3 பேர் இறங்கி போயிட்டு இருந்தா புள்ளி செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு பேசஞ்சரையும் கூப்பிட்டு அவங்க ஐடிக்கெலாம் பார்த்துட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து ரோஜர் எல்லாருக்கும் பயமாக இருக்கும். சரின்னு ஒரு தைரியத்தை வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஐடி கார்டை செக் பண்ணி பார்ப்பாங்க, எது பசங்க ஃப்ராடுமே தெரில. சரின்னு ஐடி கார்டெலாம் கொடுத்து குட் லக்குன்னு சொல்லுவாங்களா. இதை கூட இருக்கிற ஒருத்தன் கேட்டு தயங்கின்னு சொல்லுவான். இதை பார்த்து எனக்கு தெரிஞ்சு போச்சு இங்கிலீஷ்காரங்க சொல்லி மாட்டினாலே என் பம்பர் கட்ட மாட்டேன்னு சொல்லி ரோஜர், எரிக்கு அவங்கள பிடிச்சி கொண்டு வருவாங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் காலினையும் ஹேண்ட்லையும் காப்பாங்க. 2 பேரும் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கூச்சாங்களே, அவங்க இருக்கிற பக்கத்துலேயே ஒரு ஏர்ஃபோர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்க எல்லாம் மிலிட்ரியில் இருந்தவங்க தானே, நல்லாவே ஏரோப்ளானோட தெரியும். சரின்னு ஒரு ஏரோப்ளான் ஆட்டை போட்டு அங்கேருந்து போயிடுவாங்களா. இது அங்கே செக்யூரிட்டியில் மாற்றுறாங்க. காய்ஸ், எவனோ 2 பேரும் நம்ம ஏரோப்ளான் ஆட்டை போட்டு போயிட்டுருக்கான், சீக்கிரம் அந்த பக்கமாக போங்கன்னு சொல்கிறப்ப எல்லா செக்யூரிட்டி அங்கே போயிட்டுருப்பாங்க. பார்த்தா ஹேண்ட்லி செம்மையாக ஓட்டிகிட்டு இருப்பான். பட் அப்போ தான் ஒரு பிரச்சனை, இவங்க ஆட்டையை போட்ட ஏரோப்ளானில் ஃபியூல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் அந்த பிளேன் பறக்காது. வேறு வழி இல்லாமல் கீழே லேண்ட் பண்ணுறதா இருக்காங்க. ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் முட்டி சின்னதாக ஆக்சிடென்ட் ஆயிரும். பட் தான் 2 பேருக்கு அடிபட்டிருக்காது. சரி வா இங்கேருந்து ஓலான்னு பார்க்குறப்ப அதுக்குள்ளே செக்யூரிட்டியில் அங்கே வந்துடுவாங்க. காலினை பார்த்து நெஞ்சில் ஷூட் பண்ணிடுவாங்களா. இதை பார்த்து ஹேண்ட்லிக்கு ஒரு மாதிரி இருக்கும். காய்ஸ், நான் சரண்டர் ஆயிடுறேன், நான் இங்கே தப்பிக்கலன்னு சொல்கிறப்ப அவங்களும் பிடிச்சிடுவாங்க. கடைசி ஹேண்ட்லி காலினை பார்த்து, சாரி காலின், என்னை மன்னிச்சிருங்க, ரோஜர்கிட்ட நான் உங்களை கூட்டி போகிறதா சொன்னேன், பட் எல்லாம் முடியல, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறப்ப பரவாயில்ல ஹேண்ட்லி, நான் ஜெயிலேருந்து சாக வேண்டியவன், என்னை இவ்வளோ தூரம் வெளியே கொண்டது இல்லை, இதுவே எனக்கு ஹாப்பின்னு ஹேண்ட்லி முன்னாடியே காலின் இறந்து போயிடுவார். இதை பார்த்து ஹேண்ட்லிக்கு ரொம்ப அர்த்தமாயிரும். கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிப்பாங்க. அவன் வந்து ஆள்கிட்ட வந்து பைக் ஆட்டை போடனே அந்த பைக் எடுத்துகிட்டு இங்கேருந்து எஸ்கேப் பண்ணலாம் தான் பார்ப்பான். பட் கடைசியில் பார்த்தா பார்டரில் மாட்டிக்குவான். எல்லா போலீஸும் துவச்சிட்டு இருப்பாங்க. இவனு சர்ற பொருன்னு சர்க்கஸ் ஓட்டமாக ஓட்டுவான். சீரியஸின் சீன்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு ஹீரோ மாசா பைக் ஓட்டுவான். பட் கடைசியில் பார்த்து எல்லா ஆட்களுமே நம்ம ஹீரோ பிடிச்சிருவாங்க. அவனு வேறு இல்லாமல் ஸ்கிட் ஆகி ஒரு வேலையில் மாட்டிக்குவான். கடைசியில் இப்போ நம்ம ஹீரோ பிடிச்சிட்டாங்க. அண்ட் ஆய நேரத்தில் சில பேர் இங்கே வச்சுருப்பாங்க. முக்கியமாக டனல் தொண்ணாங்க 2 பேர். அவங்க ஒரு போட் எடுத்துகிட்டு எப்படி பார கிராஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் இப்போதைக்கு சேஃபாக உயிர் பிடிச்ச மாதிரி இருக்குது. அண்ட் அது போய் இன்னும் சில பேர் யார்கிட்டையும் மாட்டாமல் எஸ்கேப் போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட வெளியே போன 76 பேரில் 16 பேர் எஸ்கேப் போயிருப்பாங்க. 60 பேர் போலீஸ்கிட்ட மாட்டிருப்பாங்க. அதில் 50 பேர் தனியாக ஒரு வண்டியிலையும் 10 பேர் தனியாக ஒரு வண்டியில் கொண்டு போவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த 50 பேர் போன வண்டி இருக்குல்ல, அது பார்த்து ஒரு இடத்துல நிற்கும். ஹிட்லரோட ஆட்கள்லாம் வண்டி விட்டு கீழே இறங்கி, ஏண்டா இப்போ உங்களை தூக்கி திரும்ப அந்த கேம்பில் போடுவோம், நீங்கள் எங்கே எஸ்கேப் ஆவீங்க, உங்களை தேடி நாங்கள் பணத்தை யூஸ் பண்ண அவ்வளோ தானே, உங்கள் எல்லாரையும் கொண்டுட்டா எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, நீங்களும் செத்துட்டீங்கன்னு உள்ள ஆட்களுக்கு தெரிஞ்சால் அவங்க தப்பிக்க மாட்டாங்க, உங்கள் எல்லாரும் கொல்ல போகிறோன்னு அந்த 50 பேர் நிற்க வச்சு பட்டு சுடுவாங்க. பார்த்து அந்த 50 பேர் ரோஜரு, எரிக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த 50 பேரையும் கொடூரமாக கொண்டிருப்பாங்க.
மீதி இருக்கிற 10 பேர் மட்டுமே ஜெயிலுக்கு கொண்டிருப்பாங்க. அந்த 10 பேரில் தான் நம்ம ஹீரோ இருப்பான், ஹேண்டிலாக இருப்பாங்க. இதை பார்த்து எல்லாருக்கும் பயமாக இருக்கும். இன்னும் வெளியே போன 50 பேர் இறந்து போயிட்டாங்களே, அப்போனா இவங்களுக்கு பயம் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கடுத்து யாரும் வெளியே போக வேணாம், பேசாமல் இங்கேயே தங்குவோன்னு அந்த ஜெயிலில் இருக்க ஆரம்பிப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ கேத்தா விலங்கெல்லாம் மட்டும் இருந்துட்டு இருப்பான். இவனால இந்த கேம்புக்கு வாடனா வேன்லூர் ஒருத்தந்தார்ல, அவரை பாதியோட தூக்கிட்டாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 70 பேர் தப்பிச்சு போயிட்டாங்களே, நீங்கள் இந்த என்ன வேலை பார்த்த, உனக்கு ஏன் தூக்குறேன்னு சொல்லி அவரை தூக்கியிருப்பாங்களா. இதை பற்றி ஹீரோக்கு சிரிப்பாக வரும். இப்போ அவனை தூக்கி வழக்கமாக ஒரு ஜெயிலில் போடுவாங்களே, சேம் அதே ஜெயிலில் நம்ம ஹீரோ தூக்கி போகிறாங்க. இதோட தி கிரேட் எஸ்கேப்புங்கிற இந்த படம் முடியுது. படத்தோட கடைசிலையுமே சின்னதாக ஒரு கார்டு போகிறாங்க. பார்த்தா ரியல் லைஃப்லையுமே அந்த 50 பேர் இறந்து போயிருப்பாங்க. அந்த இறந்து போன 50 பேருக்கு இந்த படத்தை டெடிகேட் பண்ணுறது சொல்லி தி கிரேட் எஸ்கேப்புங்கிற இந்த ஒரு படம் முடியுது. சீரியஸ்லி செம தாறுமான ஒரு மூவி. 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி படம் வந்துருக்குங்கிற ஆச்சரியத்தை தாண்டி ரியல் லைஃப்பில் இப்படி தப்பிச்சிருக்காங்களே. ஏன்னா படத்தில் எப்படின்னு தப்பிக்கிற மாதிரி காட்டலாம், பட் ரியல் லைஃப்பில் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை பர்ஃபெக்டாக பிளான் போட்டு சில பேரை தப்பிச்சாங்களே, அதுவே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா தாராளம் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.